என் பொண்ணு கூட நான் இருக்கணும். அதுக்காக இந்த உலகத்தையே எதுக்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கள்ளக்குறிச்சி அதிமுக வேட்பாளர் ராஜீவ்காந்தியின் அறிமுக கூட்டம் தனியார் மண்டபத்தில் இன்று நடந்தது. கூட்டத்தில் பேசிய அதிமுக நகர செயலாளர் பாபு, மனதளவிலும் உடல் அளவிலும் என்னால் இனி பணி செய்ய முடியாது. நகர செயலாளர் மற்றும் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து விலகிக் கொள்கிறேன் என கண்ணீர் மல்க கூறினார். நான் வந்திருக்கின்ற காரணம் பல்வேறு மன உளைச்சல் இருந்தாலும் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து வர வேண்டும். நாம் போதும் என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டு இன்று ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு நபராக வலம் வந்து கொண்டிருக்கின்றேன். நான் வந்த நோக்கம் கழகம் வெற்றி பெற வேண்டும் என்பதில் எனக்கு அந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இனிமேல் தொடர்ந்து நான் நகர கழக செயலாளர் பதவியில் இருந்து என்னால் பணியாற்ற என் மனநிலையும் இல்லை, என் உடல்நிலையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்காக உழைத்த என்னோடு பணியாற்றிய உங்கள் அத்தனை பொற்பாத மலருக்கும் எனது நன்றியை கூறி தம்பி ராஜீவ்காந்தியை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பின் தனது ராஜினாமா கடிதத்தை அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுருவிடம் கொடுத்தார். நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முன்விழுந்து வணங்கி நன்றி சொல்லி வெளியேறினார். அடுத்ததாக கழகத்தின் அம்மா பேர் உறுப்பினருமான அருமை சகோதரர் பிரபு அவர்களை பேச இருக்கின்றேன். பாபுவின் ராஜினாமாவுக்கு சீட் கொடுக்காத வருத்தமே காரணம் என கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி தனித்தொகுதிகள் 2011 அதிமுக வேட்பாளராக பாபுவின் மனைவி அழகுவேல் பாபு போட்டியிட்டார். 50,000க்கும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதன்பின் 2 முறை அவருக்கு அதிமுக சார்பில் சீட் வழங்கப்படவில்லை. இம்முறை வழங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உறுதியளித்ததாகவும், ஆனால் சீட் கிடைக்காததால் பாபு இந்த முடிவை எடுத்ததாகவும் கூறப்படுகிறது.